ஹாய், என் பேர் தியாகு, ஆனி கார்டன்லேருந்து. இப்போ பார்த்துருக்கீங்கன்னா இதில் 5 பிளான்டர் பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இது டோட்டல் காஸ்ட் வந்து 25,000. 50 பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். இது மேஜர்லி வந்து வெஜிடபிள்ஸ்க்காக போடுவோம். ஸோ ஒரு பிளான்டர் பாக்ஸில் 10 பிளான்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்ட் இல்லாமல் நீங்கள் ஸ்பினாச்சும் அதே க்ரோ பேக்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த 5 பிளான்டர் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு விதையெல்லாம் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ தண்ணி விடணும், எப்படி தண்ணி விடணுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட விதையை போட்டு, ஸோ ஆப்போசிட்டில் விதை போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த பிளான்டர் பாக்ஸில் நான் 10 விதை வைக்கிறேன். ஸோ கவுண்டிங்காக உங்களுக்கு சொல்லுவோம் 10 விதை வைக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இதே பிளான்டர் பாக்ஸில் பேட்டரி கார்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது கூடவே நம்ம அரைக்கீரையும் அதிலே தான் போட்டுக்குவோம். ஜஸ்ட் நீங்கள் இப்படி தூவி விட்டாலே போதும். ஏன்னா பிளான்டர் பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதால ஜஸ்ட் நீங்கள் தூவி விடுங்க, கம்ப்ளீட்டாக அது முளைக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு அவரைக்காய் போட போகிறோம். இதில் அவரைக்காய் போட போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளான்டர் பாக்ஸில் நம்ம அவரைக்காய், கொத்தவரங்காய் ரெண்டுமே போடுவோம். ஸோ இப்போ அவரைக்காய் போட்டாச்சு. ஸோ கொத்தவரங்காய் விதை இதை வச்சுருக்கேன், தெரியுதா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் வந்து அவரைக்காய், ஹாஃப் வந்து கொத்தவரங்காய். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே பிளான்டர் பாக்ஸ் இப்போ நீங்கள் 50 தொட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். பட் ஆனால் இப்போ நீங்கள் 50 செடி வைக்க போகிறீங்க, சிம்பிளாக உங்களை பேரபெட் வால் இருக்குல்ல, பேரபெட் வால் வச்சு வச்சுருக்கோம். ஸோ டெரஸ் சுற்றி ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வெண்டைக்காய் போட போகிறோம். ஸோ இந்த பிளான்டர் பாக்ஸ் ஃபுல்லாகவே வெண்டைக்காய் தான் போடுவோம். மோஸ்ட்லி வெண்டைக்காய் வந்து ஒரு செடிக்கு ஒரே ஒரு காய் தான் வரும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 செடி வைக்கணும். 10 செடி வச்சா தான் உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும் வெயிட்டுக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு பிளான்டர் பாக்ஸில் 10 செடியுமே நம்ம வெண்டைக்காவாகவே போட்டுருவோம். ஸோ ஒரு குழிலையும் நான் 4-5 விதை போடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதை நல்லா வருதுங்களோ அந்த விதையை மட்டும்தான், கீழே மட்டும் அந்த விதையை மட்டும்தான் நம்ம க்ரோ பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இது சில்லி பேக்லேயே நம்ம முளைக்கீரையும் போட போகிறோம். ஸோ சில்லியும் இருக்கும், முளைக்கீரையும் இருக்கும். கீரை 15 டேஸில் நம்ம அறுவடை எடுத்துருவோம். சில்லி வர்றதுக்கே 1 மந்த் ஆகும். ரஃப்லி வந்து ஒரு 3-4 கட்டு கீரை வந்து இந்த ஒரு பேக்லேருந்தே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ யூட்டிலைசேஷன் எப்படின்னா ஒரு 3 வாட்டி கீரை வந்து அறுவடை பண்ணலாம். நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 3rd டைம் மட்டும் வேரோடு எடுத்துடணும். ஸோ இப்போ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட போகிறோம். ஐம்பது தொட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour to 1 hour ஆகும். ஆனால் இப்போ இந்த மாதிரி செட்டப் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும். ஸோ அதிகப்படியாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி கீழே வர ஆரம்பிக்கும். வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு விதை இப்போ தான் போட்டிருக்கோன்றதால நம்ம கொஞ்சமாக தண்ணி விடுறோம். பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் ஊற்றிட்டாரு தண்ணி. மேக்ஸிமம் ஒரு 2 minutes கூட ஆகலாம். ஸோ ஈவன் அந்த ஒரு 3/4 பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
3/4 ஆஃப் த வாட்டர் தான் யூஸ் ஆகிருக்கு, பேலன்ஸ் அதிலே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கும் ஆகும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் செடி களை எடுக்கிறது, மருந்தடிக்கிறது, ஃபர்டிலைசர் ஏதாவது போடணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பேக்கில் ஈஸியாக வந்து போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோட க்ரோத் 1 மந்த் கழித்து நம்ம திருப்பி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேக் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 5 அடி லென்த் வரும், 2 அடி வித் வரும். 2 அடின்றது 20 இன்ச் தான் இருக்கும், ஒரு 4 இன்ச் கம்மியாக இருக்கும் 2 அடிக்கு. அப்புறம் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டுக்கு கொஞ்சம் கம்மி, 20 இன்ச் வரும். ஸோ பேக்கோட வித் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் வரும். அது போக ஹைட்டு கிரவுண்ட்லேருந்து உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் செட்டப் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வீட்டில் செட்டப், மாடியில் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். ஈவன் இதே செட்டப் உங்களால் பால்கனிக்கும் பண்ண முடியும்.